கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். வணக்கம். மீண்டும் உங்களை ரகசிய கேள்வியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நிறைய ரசிகர்கள் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க நல்ல கேள்விகளோட. அதே மாதிரி எக்கச்சக்கமான கடிதங்களும் இன்றைக்கி வந்திருக்குது. முதல்ல ஒரு காலரை பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேங்க சார். திருநெல்வேலி? ஆமாங்க சார். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் வசந்த்ங்க சார். என்ன வயசாகுதுங்க வசந்த்? வசந்த் எனக்கு வந்து வயசு 26ங்க சார். 24 வயதாகுது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வசந்த்? நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள். நான் என் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருக்கேங்க சார். சரிங்க. அவங்களும் என் மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க. சரி. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். வெரி நைஸ், வெரி நைஸ். சொல்லுங்கள். இருந்தாலும் எங்களால் செக்ஸில் வந்து முழு ஆர்வம் காட்ட முடியலைங்க சார். கல்யாணம் ஆனதுலேருந்தே முழுமையான செக்ஸில் ஈடுபட முடியலையா? ஆமாங்க சார். ஓகே. இன்னும் குழந்தைகள் எதுவும் இல்லை? இல்லைங்க சார். அதாவது இதுக்கு பேர் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸுங்க. இது வந்து அன்பு குறைபாடுனால வர்றதில்ல, தாம்பத்திய ஒரு ஈடுபடுறதுல சில சிக்கல்கள் வரலாம். ஒன்று ஆண்களுக்கான குறைபாடுகள் இருக்கலாம், விரைப்புத்தன்மை வராமல் இருக்கலாம், இல்லை தொட்ட உடனே வெந்து வர்றது, இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்கலாம். இல்லை பெண்களுக்கு வந்து பெண் உறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கலாம், வெஜைனிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கலாம், இல்லை பல்வேறு வேறு காரணங்களும் இருக்குது. இதனால் இவங்க வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாமல் பல வருடங்கள் போய்கிட்டே இருக்கும், குழந்தை பேர் இருக்காது. இவங்களுக்கு வந்து இதை முழுமையாக சரி செய்ய முடியும். முதல்ல இவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இது 100% ட்ரீட்டபிள். ஆண்களுக்கான பிரச்சனையும் சரி பண்ணலாம், பெண்களுக்கான பிரச்சனையும் சேர்த்து சரி பண்ணலாம். முதல்ல ஆண்களுக்கான சில டெஸ்ட்டுகள் எடுக்கணும், ஹார்மோன்கள், அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்கேன், கலர் டாப்லர்னுலாம் சில டெஸ்ட்டுகள் இருக்குது, பினைல்ஸ் டாப்லர்னு. இந்த டெஸ்ட்டுகள் எடுத்தால் ஆண்களுக்கு என்ன குறைபாடு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை தவிர பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பெண்களுக்கு வந்து வெஜைனிஸ்மஸ்னு சில கண்டிஷன் இருக்குது. பெண் உறுப்பு ரொம்ப டைட்டாக இருக்கும், ஆண் உறுப்பு பெனிட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்கும். இப்படி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா இவங்க எவ்வளவு நாள் ட்ரை பண்ணாலும் இது தாம்பத்திய உறவு இனிமையாக முடியாது, தாம்பத்திய உறவே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அப்போ இவங்க பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அது எஃபெக்டிவான ஒரு தாம்பத்திய உறவாக இருக்காது, இதன் மூலம் இன்பமும் சரியாக இருக்காது, குழந்தை பேரும் இருக்காது. இதை வந்து முழுமையாக சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் வந்து உடனடியாக இதுக்கான மருத்துவரை அணுகி சிகிச்சை செய்து கொண்டீங்கன்னா முழுமையாக. அடுத்ததாக நம்ம ஒரு கடிதத்துக்கு போவோம். பிரேம் அப்படின்றவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கார். வயது 50, மதுரையிலேருந்து எழுதியிருக்காரு. நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காரு. இவர் என்ன 50 வயது இருக்கும்போது 61 வயது உள்ள ஒரு பெண்ணோட உடலுறவு கொள்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுது. தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை பண்ணலாமா, அதனால் உடம்புல எந்த பாதிப்பும் ஏற்படுமா அப்படின்றாரு. பொதுவாக இந்த மாதிரி மாறுபாடுகள் உள்ள உடலுறவை வந்து நாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல. மனைவிக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா HIV உள்ள ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு போன்ற ஒரு கலாச்சாரமிக்க ஒரு நாட்டில் வாழும்போது நம்ம அந்த கலாச்சாரத்தை ஒட்டி இருக்கிறது நல்லது. பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்வாங்க. ஆண்மைன்னா என்னென்னா பிறன்மனை, மற்றவருடைய மனைவியை பார்க்காம இருக்கிறது தான் பேராண்மைன்றார் வள்ளுவர். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நாம் வந்து இந்த விஷயங்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, மெடிக்கலாக ஈடுபட்டால் எனக்கு பிரச்சனை வருமா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்களோட ஈடுபடுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வயது வித்தியாசம் என்பது தாம்பத்திய உறவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து அப்படி ஈடுபட வேண்டிய கட்டாயம் இருந்தால் நீங்கள் காண்டோம் மாதிரி நிரோத், அது காண்டோம் அல்லது இந்த மாதிரியான தடுப்பு முறைகளை உபயோகிக்கணும். அப்படி இல்லாமல் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கோ, அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கோ நோய்கள். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். சொல்லுங்கள் மேடம். நான் தீபா பேசுகிறேன். சொல்லுங்கள் தீபா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெரம்பூர்லேருந்து. உங்கள் வயசு என்னங்க? 21. சொல்லுங்கள் தீபா. இப்போது செக்ஸுன்றது வந்து எந்த அளவு வரைக்கும்னு சொல்ல முடியுமா? என்ன கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்களேன். செக்ஸ்னால் எந்த வயது வரைக்குமா, எந்த ஆழமாக பெண் உறுப்பில் போகணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எதை பற்றி கேட்குறீங்க? எந்த அளவு வரைக்கும், எந்த லிமிட்? ஒரு பென் சைஸ், ஒரு பேனா சைஸ் ஆழமாக பெண் உறுப்பில் போகுங்க. இல்லை, இப்போ செக்ஸ் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம். அந்த மாதிரி இதில் எந்த அளவு தாண்டிட்டா அதை சொல்லுவாங்க?
அதாங்க ஒரு பெண் உறுப்பில் வந்து கொஞ்சம் டீப்பாக பெனிட்ரேட் பண்ணால் அது செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாம்பத்திய உறவுன்னு சொல்கிறோம். மேலோட்டமாக டச் பண்ணுறது வந்து பெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ணுறது தான் தாம்பத்திய உறவுன்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ இதை பண்ணது இப்போ செக்ஸ் வச்சுக்கிறத வந்து அதாவது ரொம்ப டீப்பாக இல்லாமல் வச்சுக்கிறத வந்து பின்காலத்தில் ப்ரூவ் பண்ண முடியுமா? அதாவதுங்க ஹைமென் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது, பெண் உறுப்பு உள்ள ஒரு, அதை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு உள்ளே வந்து ஹைமென் இருக்குது. நல்லா டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி அவங்க செக்ஸ் பண்ணும்போது அது பெனிட்ரேட் ஆகி டேர் ஆகிடலாம். அப்போது டாக்டர்கள் வந்து தெளிவாக சொல்லுவாங்க இவங்க வந்து தாம்பத்திய உறவில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்காங்கன்னு. அப்படி இல்லாமல் மேலோட்டமாக ஹைமென் டச் பண்ணாமல் மேலோட்டமாக செக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அல்லது செக்ஸ்னால் பெனிட்ரேஷன் இல்லாமல் நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம், அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து செக்ஸாக இருக்காது. அப்படின்னு செக்ஸில் அது மெடிக்கோ லீகலாக ஒரு செக்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணி கொண்டு இருக்கும்போது சில நேரங்களில் கர்ப்பம் அடைந்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெளியே விந்து பெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே எஜாக்குலேட் ஆகும்போது கொஞ்சம் விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ளே போய் பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு இல்லாமல் சும்மா ரொம்ப டீப்பாக இல்லாமல் பண்ணுறது வந்து அப்படி பண்ணாலும் சில பேர் கர்ப்பமாகலாம். அதுதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். பெனிட்ரேஷன் இல்லாமல் செக்ஸ் பண்ணியும் கூட வெளியே எஜாக்குலேட் பண்ணுறதுனால பெண்கள் கர்ப்பமாகலாம். அது வந்து உங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே நல்லதில்லை. திருமணத்துக்கு பின்பு தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது சாதாரண டச்சிங் அந்த மாதிரி இதனால கூட வரும். மார்பு பெண்ணுறுப்பை டச் பண்ணி தூண்டுறதுனால ஹெச்ஐவி போன்ற நோய்கள் வராது. அது எஜாக்குலேட் பண்ணுறது, செமன் எஜாக்குலேட் பண்ணுறதன் மூலமாக தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஹெச்ஐவி போன்ற நோய்கள் வரலாம், இல்லை குழந்தை பிறப்பு வரலாம். டச் பண்ணுறதுனால வராது. ஆனால் எப்போ எஜாக்குலேட் பண்ணுவாங்க ஆண்கள்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு விந்து வெளியாகலாம், அதன் மூலம் ஒரு பெண் கர்ப்பமாகலாம். இப்படி பல நேரங்களில் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் அதை தவிர்ப்பது. ஹலோ ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் கார்த்திக் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். மதுரையிலேருந்து கார்த்தி? ஆமாம் சார். என்ன வயசாகுதுங்க கார்த்தி உங்களுக்கு? 23 சார். சொல்லுங்கள் கார்த்தி, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சார் இப்போ வந்து தினம் சரி இந்த பழக்கம் இருக்குது சார். சரி. அதனால் வந்து நடுக்கங்கள் இருக்குது கை கால். சுய இன்பம் பற்றிய உங்கள் குற்ற உணர்வு தான் இந்த நடுக்கத்துக்கு காரணமாக இருக்கும். இதனால் எந்த பலகீனமும் வராது, எந்த விதமான உடல் இழப்பும் அல்லது சத்து இழப்பும் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த குற்ற உணர்வை விட்டு ஒழிங்க. பெரும்பாலான இளைஞர்கள் இந்த பயத்தில் தான் இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, 99% ஆண்கள் அல்லது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சுய இன்பம் பண்ணுறாங்க. 1% பேர் பண்ணுறதில்லைன்னு போய் சொல்கிறாங்க. எல்லோருமே சுய இன்பம் பண்ணுறவங்க தான். அதனால் இதை பற்றி ஒரு குற்ற உணர்வை வைத்துக்கொள்ளாதீங்க. நாம் தான் பண்ணுறோம், நமக்கு தான் இந்த கெடுதல் வந்திருக்கு, கை நடுங்குது அப்படின்னு. அந்த நடுக்கத்தையெல்லாம் நீங்கள் விட்டு ஒழியுங்க. பயம் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு ஒரு இயற்கை, இது ஒரு இயற்கையான நிகழ்வுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த பயம். ரகசிய கேள்விகள் ஆரம்பமாகிறது. ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கள். ஹலோ, நான் முரளி பேசுகிறேன். முரளி, எங்கேருந்து பேசுகிறீங்க? தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் வயசு என்ன ஆகுதுங்க முரளி? என் வயசு 18 ஆகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு, சொல்லுங்கள். சுய இன்பம் பண்ணதுனால எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல எதுலேயும். படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போது? ஆமாம் ஆமாம். ஓகேங்க. சுய இன்பம் பண்ணுறதுனால வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது. அதாவது சுய இன்பம் என்பது ஒரு இயற்கையான விஷயம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் சுய இன்பம் பண்ணுறது ஏதோ ஒரு குற்றம், அது ஒரு தவறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனாலையும், அதனால உங்கள் உடம்புல சக்தி வெளியேறுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனாலையும் இந்த கவனம் செலுத்துதல் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் நண்பர்கள் கூடயே அல்லது வீட்டில் யார் கூடயாவது இருங்க, தனியாக இருக்கிற நேரங்களை தவிர்ங்க. அதன் மூலமாக சுய இன்பம் பண்ணுறது ரொம்ப குறையும், உங்களுடைய குற்ற உணர்வும் குறையும். அதனால் இதனால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியாகி நீங்கள் சுய இன்பம் பண்ணணுன்னு ரொம்ப கம்பல்ஷன் தான் பண்ணிவிட்டு உங்கள் படிப்பையும் மற்ற விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க. இந்த பய உணர்வுலே இருந்தீங்கன்னா இது உங்கள் படிப்பு. அடுத்ததாக ஒரு கடிதம். ஹபீப் முகமது அப்படின்றவர் கத்தார்லேருந்து எழுதியிருக்காரு.
இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வசந்த் தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு வயது 43, 3 குழந்தைகள் இருக்குது. 10 வருடங்களாக டயபெட்டிஸ் நோய் உள்ளது. தினமும் சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டு வருகிறேன். 1 வருடமாக எனக்கு விரைப்புத்தன்மை இல்லை. இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஆண்மை குறைவை வந்து முழுமையாக சரி செய்ய முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்மை குறைவு இருந்தால் உடனடியாக நீங்கள் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த மாதிரி சர்க்கரை நோயும் புகைப்பழக்கம் எல்லாம் இரத்த குழாய்களை பாதிக்கும். இரத்த குழாய்களை பாதிக்கிறது வந்து முதல்ல சின்ன இரத்த குழாய் வந்து ஆணுறுப்பு. இதை விட கொஞ்சம் பெரிய இரத்த குழாய் தான் இருதயத்தில் இருக்குது. நீங்கள் வந்து ஆணுறுப்பில் இரத்த குழாய் பாதித்த உடனே அது உடம்புல இருக்க எல்லா இரத்த குழாய்களையும் அந்த லெவலில் இருக்க சின்ன இரத்த குழாய்களை பாதிக்கும். அடுத்ததாக இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை மூளையில் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இரத்த குழாய்களில் அடைப்பு எதனால் வந்ததுன்னு செக் பண்ணணும். அதனால தான் ஆண்மை குறைவு வந்திருக்கான்னு பார்க்கணும். அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பரிசோதனைக்கு உள்ளே போகணும். நீங்கள் ஒரு உடற்பரிசோதனை பண்ணிக்கொண்டு ஆண்மை குறைவையும் முழுமையாக சரி செய்ய முடியும். உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய ஆண்மை குறைவு முழுமையாக சரி செய்து கொள்ள முடியும். ஒரு காலர் இருக்காங்க லைனில். ஹலோ சார், நாங்கள் தேனியிலேருந்து பேசுகிறோம் சார். தேனியிலேருந்து யார் பேசுகிறீங்க? என் பேர் ராஜு சார். ராஜு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் கூலி வேலை தான் செஞ்சுருக்கேன். சொல்லுங்கள் ராஜு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், சின்ன பிள்ளைல தோட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நானும் ஃப்ரெண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தொழி இருக்குல்ல சார், சொல்லுங்கள். ஆணுறுப்புல அந்த தொழி வந்து மேலே எடுத்து விட்டா அப்படிங்க சார். சரிங்க. அப்போ எல்லாம் அதோட பாதிப்பு ஒன்றும் தெரியல சார். சரி. அந்த ஸ்டேஜ் வரும்போது அங்கிட்டு பிறண்டு படுக்கும்போது விந்து தானால வெளியே வந்துடுங்க சார். அவர் எடுத்து விடாமல் இருந்தாலும் உங்களுக்கு தானாக விந்து வரத்தான் செய்யும். சொல்லுங்கள். இல்லைங்க சார், அது வந்து ஒரு சுயன்பு மாதிரி ஆகிப்போச்சு. சரி சரி. அங்கிட்டு பிறண்டு படுக்கும்போது அப்படியே இதாகனால ஆணுறுப்பு ரொம்ப சிறுத்து இருக்கு சார். சரி. விரைப்புத்தன்மையெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரிங்க சரிங்க. அதனால இன்னும் மேரேஜ் ஆகலை சார். கல்யாணம் முடிச்சா வேற எதுவும் அந்த பாதிப்பு வேறு? அதாவதுங்க, இது வந்து குழந்தைகள் ஆணுறுப்பை தொட்டு தூண்டுறது அப்படின்றது, அல்லது பெண்களும் கூட பெண்ணுறுப்பை தொடுறதுன்றது 3 வயது 2 வயதுலேயே ஆரம்பிச்சிடும். சரிங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதை வந்து மாஸ்டர்பேஷன் நம்ம சொல்கிறதில்ல. சரிங்க. அதே மாதிரி வயதாக ஒரு 13-14 வயதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த தொடுறது, அதில் ஒரு இன்பம் இருப்பது என்பது குழந்தைகளும் அடல்ட்டு டீனேஜ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை தூண்டும்போது விந்து ஆண்களுக்கு வரலாம். அது மாஸ்டர்பேஷன் சொல்கிறோம். தொடர்ந்து மிருகங்கள் கூட உறுப்புகளை தூண்டி இன்பம் அடைவதுன்றது காமன். இதனால் உங்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் வராது. ஆணுறுப்பு சிரித்து போகிறது, இல்லை சுருங்கிறது, விரைப்பு இல்லாமல் போகிறது, குழந்தையின்மை, இது எதுவுமே இதனால் ஏற்படாது. நீங்கள் வந்து தைரியமாக இதை தொடர்ந்து, இது வந்து ஓரளவுக்கு சேஃப்ட்டு கூட. உங்களுக்கு வந்து HIV போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இதனால் உங்களுக்கு எந்த தீமையும் வராது. கவலை. ஹலோ ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். டாக்டர், என் பேர் வசந்த். எங்கேருந்து பேசுகிறீங்க வசந்த்? பாடியிலேருந்து பேசிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் என்னங்க? வசந்த். என்ன வயசு உங்களுக்கு? 28ங்க. 28. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வசந்த்? படிச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வீட்டில் மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. எனக்கு மேரேஜ் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. எதனால தயங்குறீங்க? அதனால என்னோட ப்ரைவேட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சின்னதாக தான் இருக்கு. ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. சரிங்க. வேறு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மீச தாடியெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? இருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது சர்க்கரை, ரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கா? எல்லாம் நார்மல் தான் இருக்குது. அதாவதுங்க, ஆண்கள் எல்லாருமே ஆணுறுப்பு சின்னதாக தான் படைக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க. அதுதான் ஆண்களுக்குள்ள ஒரே ஒரு குறை. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். பெண்கள் வந்து எய்தர் மார்பு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குன்னாங்க. 2 கேட்டகரி தான் பெண்களுக்கு. நார்மலாக இருக்கவங்களே இல்லை. ஆண்களுக்கு ஒரே ஒரு குறை தான், ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு. எல்லா ஆண்களுமே இதை தான். ஏன்னா இவங்க வந்து மற்றவங்க குளிக்கும்போது, இல்லை டாய்லெட்டுக்கு இப்போ யூரின் போகும்போது இடங்களில் பார்க்கும்போது மற்றவங்களத பார்த்துட்டு இவங்க கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம உறுப்பு எப்படி இருக்குன்னு. அதன் மூலமாக, அல்லது இப்போல்லாம் வந்து ஆங்கில படங்கள், இந்த செக்ஸ் படங்களை பார்த்துட்டு இவங்க மனதுக்குள்ளே வந்து தங்கள் உறுப்பு சின்னதாக இருக்குன்ற ஒரு குற்ற உணர்வுக்கு வர்றாங்க. இந்த குற்ற உணர்வு தாம்பத்திய உறவை அனுபவிப்பதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் செக்ஸ் இன்பத்தை நல்லா அனுபவிக்கிறதுக்கான ஒரே வழி. அதனால் இவங்க வந்து இந்த குற்ற உணர்வுலேருந்து விடுபடணும். ஆணுறுப்பு வந்து 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே அது நார்மல் தான். இந்த மாதிரி ஆணுறுப்பு சின்னதுன்னு வர்ற
பெரும்பாலானவர் 99% பேருக்கு நல்லா தான் இருக்குது. மிக மிக குறைந்த 1% ஆஃப் த ஆண்கள் தான் ரொம்ப சின்ன ஆணுறுப்போட வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்மோன்கள் மற்ற விஷயங்களை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க முழுமையாக சரியாவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கான மருத்துவர்கள் அணுகுனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இது என்னென்னு. ஆனால் பெரும்பாலானவங்க வந்து ஒரு குற்ற உணர்வுள்ள தான் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு பயத்தில் தான் வர்றாங்க. மற்றபடி அவங்களுக்கு சிறிதாக இருக்கிறது இல்லை. மீண்டும் ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. பிரபு வந்தவாசியிலிருந்து ஒரு 40 வயது வாசகர் எழுதியிருக்காங்க. நான் குடிப்பழக்கம் உள்ளவன், தினமும் குடிப்பேன். தினமும் இரவு 11 மணிக்கு தான் குடித்துவிட்டு வீடு திரும்புவேன். எனது மனைவியை நான் திருப்தி செய்ய முடியவில்லை. இதனால் என் மனைவிக்கும் எனக்கும் அடிக்கொரு முறை சண்டை வரும். ஒரு நாள் நான் வரும்போது என் மனைவி என்னுடைய நண்பருடன் உடலுறவு வைத்து கொள்கிறதை பார்த்து விட்டேன். இது என் மனைவிக்கும் என் நண்பருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த அஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஒரு தொடர்பு, பெரிய தொடர்பு என்பது பல நேரங்களில் உங்கள் கணவன் மனைவி உறவை வந்து நீங்கள் கெடுத்துக்கொள்வதனால ஏற்படுறது அஃபையர்னு சொல்கிறோம். பொதுவாக கணவன் மனைவி யாருமே ஒரு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் காதலை நீங்கள் கெடுத்துக்கிட்டே வருவீங்க. காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு 5 முறைகள் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு டைம் செலவு பண்ணுறது, உங்கள் எண்ணங்களை உங்கள் மனைவியோட பகிர்ந்து கொள்வது. இதில் யாருமே குறுக்கிடக்கூடாது. ஈவன் குழந்தைகள் கூட இருக்கக்கூடாது. காதலர்களும் காதலையும் பீச்சில் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் மனைவி விட்டு பேசணும். உங்கள் எதிர்காலம் என்ன, நீங்கள் என்ன திட்டமிடுறீங்க, பல்வேறு உங்கள் விஷயங்களை சொல்லணும் மனைவிக்கு. அவங்க விஷயங்களை உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசணும். இரண்டாவதாக டச், அவங்கள அன்போடு தொடுறது, அரவணைப்பது. இது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ஆணுக்கும் தேவை. இந்த உறவுகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வேறு பிரச்சனைகளை, இது காதல் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள காதல். அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு, இல்லை அவங்கள கவனிக்கிறது, பரிசளிப்பது, அது மாதிரி அவங்கள பாராட்டுவது, அஃபர்மேஷன்னு சொல்லுவோம். கணவன் மனைவியை நல்ல செயல்களுக்காக பாராட்டணும். உங்களுக்கு சமையல் பண்ணுறாங்க, உங்களுக்காக ஆடைகளை ரெடி பண்ணுறாங்க. அது மாதிரி மனைவிக்காக நீங்கள் ஆஃபீஸ் போய் சம்பாதிக்கிறீங்க. இந்த விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கர்ட்டசியாக பாராட்டுவது. இதெல்லாம் நம்ம சக வாழ்க்கையில் இப்போ நம்ம டோட்டலாக மறந்துட்டோம். அதெல்லாம் அவங்க வேலை, அவங்க செய்யணும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அதை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிறோம். அப்போ இன்னொருத்தர் வந்து இதை பாராட்டும் போது அவங்க மேலே ஒரு அன்பு பாயலாம். சில ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சிகளில் எப்படின்னா, ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணார்னா, 2 பேரும் ஒருத்தர் யாருன்னே தெரியாது. இவங்க 2 பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே விட்டு இவங்க வந்து ஒருத்தருடைய ஒரு நெருக்கமாக பேசணும். அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லலாம். அம்மா இறந்து போனது, ஒரு சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள், நெகிழ்வான விஷயங்களை 2 பேரும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு. 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு 3-4 முறை அந்த எபிசோடை வச்சோடனே பாதி பேர் காதலர்களாக மாறிட்டாங்க. மொத்தம் 3 தடவை தான் பார்த்துருக்காங்க. யாருன்னே தெரியாது. அதில் ஃபஸ்ட்டு வந்த காதலர்கள் கல்யாணமே பண்ணிட்டாங்க ஒரு 6 மாதத்துக்குள்ளே. அப்போது இந்த எண்ணங்களை பகிர்தல், அன்பை பகிர்தல், ஒரு பழைய விஷயங்களை பகிர்வதே உங்களுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தும், அந்யோன்யத்தை ஏற்படுத்திடும்ன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் உங்கள் நண்பர் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள் மனைவியோட நெருக்கமாக பேசலாம். மனைவி அவங்க கஷ்டங்களை சொல்லலாம். அது ஒரு ஆறுதல் அவர் சொல்லலாம். இப்போது உங்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் வந்துடும். இது வந்து ஒரு காதலாக அவங்களுக்குள்ளே வரலாம். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் வந்து உங்கள் மனைவியிட்ட அன்பை காட்ட வேண்டும். அன்பை வந்து 5 வழிகளில் காட்டணும், நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த அன்பை காட்டுனீங்க, அதே மாதிரி அன்பு அவங்களும் உங்களுக்கு காட்டும்போது மற்றவங்க உள்ளே வர முடியாது. நீங்கள் ஒரு நெருக்கமான ஒரு பாண்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி குடிப்பழக்கம் போன்ற அன்னாயிங் ஹேபிட்ஸ், இது வந்து குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு அன்னாயிங் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறுத்தணும். குடிப்பழக்கம், போதை பழக்கம், அப்யூசிவ் வார்த்தைகள், மனைவியை மோசமாக திட்டுறது, அடிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உங்களை வெறுப்பதற்கும் உங்களுக்கு தெரியாமல் எல்லா நடவடிக்கைகளை செய்வதற்கும் உங்கள் மனைவியை தூண்டும். அதெல்லாம் உடனடியாக நிறுத்தி மனைவி மேலே அன்பு செலுத்தினீங்கன்னா இந்த அஃபையர்லேருந்து அவங்கள கொண்டு வந்து. ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். செந்தில் பேசுகிறேங்க, சென்னையிலேருந்து. செல்வம். செந்தில் சொல்லுங்கள் செந்தில். நார்மல் கொஸ்டின்ஸ் தான். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிடுச்சு. சரிங்க. குழந்தை இருக்கு. சரிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு ப்ரிகாஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க? காண்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் சார்.
இப்போ என்னன்னா இப்போ நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு இருக்கு இல்லையா, ஆமாம். அந்த 10 டேஸ் வித்தவுட் காண்டம்ஸ் யூஸ் பண்ணா எதுவும் குழந்தை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? சான்சஸ் இருக்குது கம்மிங்க. அந்த டைமில் வந்து சேஃப் பீரியட் மாதிரி தான் அது கம்மி. ஆனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னா தெளிவான ஒரு முறையை கடைபிடிங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்து 1 வருடத்துக்கு மேலே ஆச்சு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது நிறுத்திட்டீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே ஓரல் பில்ஸ் தாங்க பெஸ்ட்டு. வாய்வழி மாத்திரைகள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது, 99% எஃபெக்டிவானது. அதே மாதிரி ரொம்ப சேஃபு. அல்லது காண்டம் யூஸ் பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் விட்டுட்டு யூஸ் பண்ணும்போது சில நேரம் கருத்தரிச்சிருவாங்க. இந்த டேப்லெட்ஸில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப லோ டோஸ் பில்ஸ் வந்திருக்குது. எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப லோ டோஸ் மாத்திரைகள் இருக்குது. அதை உங்கள் டாக்டரோட பரிந்துரையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பெரிய அளவில் இருக்காது. அது நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப். நீங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு செக்ஸ் பண்ணுறீங்க, அதாவது பிரேக் விட்டு செக்ஸ் பண்ணுறீங்க, அந்த சேஃப் டேஸில் பண்ணுறீங்கன்னா சில நாட்களில் மாறி போய் அவங்க கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது தேவையில்லாத கருக்கலைப்பு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பல்வேறு புதிய விஷயங்களை பார்த்தோம். குடிப்பழக்கத்தினால் வரக்கூடிய பல தீமைகளை பார்த்தோம். மனைவியோடு எப்படி அன்பு செலுத்துவது, வேறு யாரும் நமக்கு அன்புக்கு இடையே குறுக்கிடாமல் பாதுகாப்பது என்பதை பற்றியெல்லாம் நிறைய பேசணும். ஸோ மீண்டும் இதே போல் அடுத்த வாரம் பல்வேறு புதிய கேள்விகள், புதிய சந்தேகங்கள், புதிய பதில்கள், புதிய விஷயங்களோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நேயர்கள் கவனத்திற்கு, பாலியல் சிறப்பு மருத்துவர் டி. காமராஜ் அவர்களிடம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ரகசிய கேள்விகள், வசந்த் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 2131, சென்னை 6015.